ஒரு நாள் நான் எச்சமா இருந்தா இருக்க சாரை பூரா வெளியே அனுப்பி விட்டுருவேன். ஸ்கூலுக்குள்ள இருக்க சாரை பூராத்தையும் வெளியே அனுப்பி விட்டுருவேன். அந்த 2 நாள் லீவு தானே பத்த மாட்டேங்குது. ஞாயிற்றுக்கிழமை நைட் ஆச்சுன்னா திங்கக்கிழமை காலையில எந்திரிச்சா என்னடா 2 நாள் எப்படி ஓடிச்சுனே தெரிய மாட்டேங்குதுன்னு இருக்கு. 10 நாள் லீவ் விட்டாலும் பத்த மாட்டேங்குது. இப்படிங்கிறதுக்குள்ள போயிருது. என்னன்னே பண்றது? சாரை பூரா வெளியே அனுப்பி விட்டு நல்லா எல்லாத்தையும் ஜாலியா இருக்க விட்டுருவேன். போறீங்கன்னா போ, ஆளை கூட்டிட்டு வரியா கூட்டிட்டு வா. சார் இவனை என்ன பண்ண சார்? நானே கேர்ள்ஸ் ஸ்கூலுக்குள்ள அனுப்பி விட்டுருவேன். பயில பூரா போயிட்டு வா, போய் பேசிட்டு வா அப்படின்னு. எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை. அந்த எந்த விதத்திலையும் சேராதுன்னு தெரிவிச்சுக்கிறேன். பசங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு கிளம்பிடுவேன். எங்கேயாச்சும் லாங் ட்ரிப்பு கிளம்பி எல்லாம் குடின்னு அலையிறேன். தேவையான எல்லாத்தையும் குடிக்கிறவங்க எல்லாத்துக்கும் சரக்கை வாங்கி கொடுத்து விட்டுறது. தேவையான பூரா வாங்கி கொடுத்து விட்டு எங்கேயாச்சும் லாங்க கூட்டு போய் கண்டது கடையில செலவு பண்ண வேண்டியது தானே. முடிச்சுட்டு ஏதாச்சும் பிள்ளை இருக்க காலேஜா பார்த்து சேர்ந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்பதான் பயில ஸ்கூல்ல சேர்ந்துட்டான். ஒரு 3 ஹவர் பிடி கொடுத்துருவேன். எல்லாத்துக்கும் 3 ஹவர் பிடி விளையாட சொல்லிட்டு படிக்கணும்னு சொல்ற மட்டும் படிக்க உட்கார சொல்லுவேன். படிக்க இன்ட்ரெஸ்டாக தான் கிரவுண்ட்லேயே இருக்க சொல்லிடுவேன். படிக்க இஷ்டம் இருக்க மட்டும் கிளாஸ்ல இருக்க சொல்லிட்டு மற்ற எல்லாரையும் கிரவுண்ட்லேயே விட சொல்லிடுவேன். நானா எச்சமா நினைச்சுக்கோங்க. ஒரு நாள் பள்ளியில ஒரு நாள் லீவு. ஒரு நாள் படிக்கிறோமா ஒரு நாள் லீவு. ஒரு நாள் படிக்கிறோமா ஒரு நாள் லீவு. ஜாலியா இருக்காங்க. வாரத்துல 2 நாள் பிடி விடுறேன். அது எக்ஸாம் 1 மாசத்துக்கு முன்னாடி பிடில விட மாட்டாங்க. அது இப்படி மாசம் ஆரம்பிக்கிறா அந்த 2 நாள் மட்டும் பிடி விடுவாங்க. மிச்ச நாள்ல வீட்டுல விட மாட்டாங்க. பிடி வர சொல்லல புக்கோட வர சொல்லுவாங்க. அதுக்கு போய் நாங்க போயிட்டோம்னா புக் எடுத்து வந்து பிடி வந்து உட்காருங்க அப்படின்னு ஒரு நாள். நான் இந்த முடியாதவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணிடுறேன். அந்த காசு வச்சு ஆனா இது பண்றேன். எல்லாம வீட்டுல பாதி காசு கொடுத்துறேன். நான் படிப்புக்கு பாதி காசு செலவழிச்சிருக்கேன். ஹெல்ப் பண்ண மாட்டேன். காலேஜுக்கு போறதுக்கு தேவையான வாங்கி வச்சிருக்கேன். பைக்கு அந்த மாதிரி அடுத்த வருஷத்துக்கு தேவையானது வாங்கி வச்சிருக்கேன்.